போர் நடந்த காலத்துல இருந்த முன்னேற்றம், பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சரிசமமாக செயல்பட்டதெல்லாம் ஏன் போர் முடிஞ்சு 15 வருடத்துக்குள்ள இல்லாம போயிட்டு? பெண்களால எல்லாம் முடியும் என்று நிரூபிச்ச ஒரு காலம் தான் நாங்கள் அந்த போராடின காலம். அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு வேல்யூ, நாங்கள் எங்களாலும் ஆயுதம் தூக்க முடியும், எங்களாலும் ஆட்லரி அடிக்க முடியும், எங்களாலும் மோட்டார் படையணி ஒன்று நடத்த முடியும், எங்களாலும் கண்ணிவடி பிரிவு ஒன்று கொண்டு போக முடியும் என்று சொல்லி பெண்களே தலைமை தாங்கி. ஆனா அதே பெண்கள் என்ன செய்யணும்? மூங்கில் குழலில முட்டை வச்சா ருசியா இருக்குமா, அலுமினிய குழல்ல வச்சா ருசியா இருக்குமா இல்ல அந்த நிலையில கொண்டு விடுபட்டிருக்கணும். இப்ப மாலதி வீரச்சாவோட இந்த அந்த தினத்துல தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள் என்று ஒரு நாளை நாங்கள் கொண்டாடினாங்க. அது மகளிர் தினம் என்று அல்ல, தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள். மகளிர் நாளில வேலையற்ற பெண்களுக்கான ஒரு வேலை திட்டம் என்று சொல்லி போடுவோம்னு சொன்னோம்னா என்ன போடுவோம்? குக்கிங் கிளாஸ், பின்னல் கிளாஸ், மேக்கப் கிளாஸ், ஃபேஷியல், இப்படியான வகுப்புகளை தான் நாங்க போடுறோம். உங்களுக்கு தெரியாத கடல் புலிகள், கரும்புலிகள் போய் வெடிக்கிற அந்த படகுகளை வடிவமைச்சு அமைச்ச பெண்கள் தான் ஜாட் பொறுப்பாளர்கள். அவர்கள் தான் அந்த படகுகளை வடிவு செய்தது பெண்கள் தான். பெண் விடுதலையோடு சேர்ந்துதான் மண் விடுதலையும் புறப்பட வேண்டும், ரெண்டும் ஒன்றுதான் என்று நாங்கள் போராட இறக்கி விடப்பட்டாலும் கூட அந்த காலத்திலும் அந்த பெண்களுக்கு முழுமையான உரிமை கிடைச்சதாண்டா இல்ல. இரவெல்லாம் திரிவோம், இரவிலையும் திரிவோம், பகலையும் திரிவோம். நாங்கள் மட்டுமல்ல, சாதாரண பெண்களும் தெரியலாம். ஏனென்றால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சியில 15 வயது 16-17 வயது சிறுமிகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு போலீசால கைது செய்யப்பட்டிருக்க விபச்சாரத்துக்கு சரியான கவலையான ஒரு செய்தி. இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் நாங்கள் தப்போம்னா பாடசாலைக்கு செல்லாம நிக்கிற சிறுவர்கள் கவனிக்கப்படுவோம். கண்டிப்பா பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் ஆகணும், என் வீட்டுல வச்சிருக்கிறீர்கள் என்று சொல்லி அது கேட்டு அனுப்புறதுக்கான ஒரு அமைப்பு அல்லது சட்டம் வர வேணும். சர்வதேச மகளிர் தினத்துல நாங்கள் ஒரு பெண் ஆளுமையை சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். தேசநெட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்கவி அம்மா ஒரு முன்னாள் பெண் போராளி, மாவீரர்களின் தாய், சிறந்த பெண்ணியவாதி, பெண் உரிமைகளுக்காக இன்று வரையும் சளைக்காது குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் ஆளுமை. அவ தேசநெட்ல சர்வதேச மகளிர் தினத்துல உரையாடுறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் கங்கா ஜெயபாலன். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு முதல் கட்டமா மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண் நேயர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்த, உங்களை சாராது தள்ளி நிற்கின்ற சகல அகில உலக பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன், மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல உரையாடலை நாங்கள் ஆரம்பிக்க போறோம் என்று நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஈழத்தமிழ் மட்டில தமிழ்கவி அம்மாவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. தலைமுறைக்கு வேணுமென்றா தெரியாம இருக்கலாம். நாங்கள் படிக்கிற காலத்தில இருந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு தடவை பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க பாராளுமன்றம் பொதுவாகவே பத்திரிகையாளர்கள் என்ற முறையில புதப்பொருள் ஆராய்ச்சியில கூடுதலா ஈடுபடுறீங்க. 1992ஆம் ஆண்டு பிரேமதாசாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று அரசாங்கத்துல கொண்டு வரப்பட இருந்த நேரம் ஹீரோஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்களாக 9 பேர் வெளிக்கிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து அதுல நானும் என்னையும் ஒருவராக தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்றத்துக்குரிய சகல ஆவணங்களும் எனக்கு வந்துட்டுது. ஆனா அந்த 3 மாசங்கள் தொடர்ச்சியாக நாங்க போராட்டி நாங்க ராஜினாமா செய்ததாகத்தானே கருத்து. எங்களுக்கு அந்த நம்பிக்கையில பிரேரணை அங்க சபைக்கு வர இல்லை, அதால நாங்களும் போக இல்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதையும் எங்களுக்கு உரிய பாதை அவர்கள் கொடுக்க இல்லையே, அதால தலைவர் போக வேண்டாம் சொல்லிட்டேன். சர்வதேச மகளிர் தினம் என்று சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது, விடுதலை புலிகள் இருந்த காலத்துல, அதாவது போருக்கு முந்தைய காலத்துல வடக்கு கிழக்கு பகுதியில கட்டுப்பாடு இருந்த பகுதியில, அதாவது தமிழீழ பகுதியில பெண்கள் தினம் ஒன்று கொண்டாடப்படுகிறது. அது முதலாவது பெண் மாவீரர் மாலதியில இறந்த நாளில அந்த தினம் கொண்டாடப்படுறது. நீங்க சர்வதேச மகளிர் தினமும் அந்த பெண்கள் மாலதி நினைவு இறந்த நாள்ல கொண்டாடப்படுற தமிழீழ பெண்கள் தினமும் கிட்டத்தட்ட ஒன்றா? ஏன் அப்படி 2 தினங்கள் கொண்டாடப்பட்டு வந்தது? இது அநேகமா 10ஆம் மாசம் 10ஆம் தேதி மாலதி வீரச்சாவோட அந்த தினத்துல தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள் என்று ஒரு நாளை நாங்கள் கொண்டாடினாங்க. அது மகளிர் தினம் என்று அல்ல, தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள் என்ற நிலையிலே அது கொண்டாடப்பட்டது. தமிழீழத்துக்கு மட்டும் சர்வதேச மகளிர் நாளை நாங்கள் அப்பவும் அது தனியும் புறம்ப செய்வோம். சர்வதேச மகளிரோட சேர்ந்த அந்த மகளிர் நாளும் புறம்ப நடக்கும்.
நான் நினைக்கிறேன் அநேகமா இந்த தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள் ஒரு 3-4 வருஷங்கள் தான் நடத்தி இருக்கிறோம். அதுக்கு பிறகு நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்காக மாலதி இறந்த இடத்துல அவவுக்கு சொல்லி ஒரு பெரிய நினைவாலயம் ஒன்று கட்டின மகளிரால அதுவும் கட்டி அதை திறந்து முதல் அந்த நிகழ்ச்சி போடைக்குன்னா நான் நினைக்கிறேன் 92ஆம் ஆண்டு 92, 93, 94 அதோட நாங்கள் இடம்பெயர்ந்து விழிக்காலம் 95 அறிவுரச நடவடிக்கையோட அதுக்கு பிறகு அதை நாங்கள் பெருசா அந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட இல்லை. தமிழ் சர்வதேச மகளிர் நாளை மட்டும்தான் நாங்க அதை கொண்டாடி கொண்டிருந்த நாங்கள். அந்த நினைவு மாலதி நினைவு நாளாக ஒரு நினைவு வரும். அநேகமா எல்லா மாவட்டங்களிலேயும் ஒரு சின்ன கூட்டம் வச்சு பிரச்சார மீட்டிங் போல வச்சுட்டு நாங்க அதை கூட்டமா வச்சு அந்த உணர்வுகளை பற்றி பேசுவோம். அதனுடைய தாற்பயம் உங்களுக்கு விளங்கும் தானே. ஏனென்று அந்த சர்வதேச பெண்களாக பிரகடனப்படுத்தப்பட்ட 1975ஆம் ஆண்டு முழு வருடங்களுமே பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு அநேகமா அந்த இலங்கையில கூட வினிதா ஜெயசிங்க என்ற ஒரு அம்மையாருடைய தலைமையில JR ஜெயவர்தனா ஒரு மகளிர் தனியான மகளிர் அமைப்பை வச்சு அந்த அமைப்பினூடாக பட்டி தொட்டி எங்கும் அமைப்புகளை உருவாக்கி பெண்களுக்கான விழிப்புணர்வுகளை கொடுத்து அந்த வருஷம் கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்ச மகளிருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை தங்களுடைய உரிமைகளை கேட்கலாம், நாங்களும் கேட்கலாம், வாய்திறந்து கேட்கலாம் என்ற நிலைக்கு சாதாரண பெண்களும் கிளம்பக்கூடிய ஒரு நிலை அந்த 1975ஆம் ஆண்டு உருவாகினது. அகில உலகமும் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது சர்வதேச மகளிர் ஆண்டாக. அந்த கால பகுதிக்கு பிறகுதான் இந்த மகளிர் ஆண்டுன்றது ஒரு ஒரு பிரகாசமான ஒரு நாளாக அந்த மார்ச் 8ஆம் தேதி ஒரு பிரகாசமான நாளாக வெளிக்கொண்டப்பட்டு அது பிறகு தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னா இந்த அரசாங்கம் மகளிர் நாளுக்கான ஒரு கொடுப்பனவை ஒதுக்கி அந்த மகளிர் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களை போட சொல்லி ஒதுக்கிட்டு ஒவ்வொரு பிரதேச மண்டலங்களுக்கும் மாவட்ட மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் கொடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு தான் திட்டம் போட போயினோம் இந்த மகளிர் நாளை இப்படி செய்ய போறோம். போன வருஷம் 8ஆம் தேதியே தெரியும் தானே இந்த வருஷம் 8ஆம் தேதி மகளிர் நாள் அண்டு. ஆனா செய்ய மாட்டோம். வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யற ஊழியர்கள் தான் இங்க இருக்கணும். அந்த அவர்கள் அந்த சம்பளம் அவர்களுக்கான வேலை திட்டமே இந்த பெண்களுக்கு உணர்வை ஏற்படுத்துறது தான். பெண்களுக்கு தங்களோட உரிமையை உரித்தா சொல்றதுதான். அதையவே செய்ய மாட்டேன். அவங்க தங்களோட உரிமையை அங்க கேட்கணும் பாத்தீங்க என்றால் அது கேவலமா இருக்கும். அதுகளை கதைக்க போய்க்கல. நாங்கள் ஒரு போராடிய பெண்கள் ஒரு போராட்ட சூழல்ல வாழ்ந்தாங்கள், காடு வீடு எல்லாம் அலைஞ்சனாங்கள் என்ற ரீதியா நாங்கள் கதைக்க போனாலும் கூட பெண்களுடைய உரிமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு 1975க்கு முதலும் நாங்கள் சில குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளை நாங்கள் சொல்லலாம். பெண்கள் தங்களுக்காக போராடிய அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான சமூக சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் இருந்ததுன்றது எங்களுக்கு தெரியும். அது தெரியும். நாட்டு பிரதேசமாக இருக்கிற இனி படிப்பறிவே இல்லாத காலத்துல கூட என்னுடைய பூட்டியார் பேத்தியில பூட்டியார் 13 வயசுல கணவனால கைவிடப்பட்டு கல்யாணம் செய்யறதுக்கு வயசு இல்லையா, பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன கொடுத்து விட்டுருலாம். அந்த பெண் தனியா தான் ஆளுமையாக உழைச்சி மகனுக்கு கல்யாணம் கட்டி பேர பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்து உழைச்சி தண்ட காசிலேயே சாகும் வரைக்கும் சாப்பிட்டு சேர்த்த பூட்டி என்னுடைய பூட்டி. அந்த அவங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏராளமான பெண்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சில வேலை திட்டங்கள் இருக்கு. இப்போ பாருங்க மகளிர் நாள் கொண்டாடுற நாங்கள் இந்த மகளிர் நாளில வேலையற்ற பெண்களுக்கான ஒரு வேலை திட்டம் ஒன்று சொல்லி போடுவோம்னு சொன்னோம்னா என்ன போடுவோம்? குக்கிங் கிளாஸ், பின்னல் கிளாஸ், மேக்கப் கிளாஸ், ஃபேஷியல் இப்படியான வகுப்புகளை தான் நாங்க போடுறோம். ஏன்னு சொன்னா பெண்களை இப்போ நாங்கள் போக பொருளா வச்சிருக்க வேணும். அப்படியே அதுக்கு மிஞ்சி இஞ்சாலையா வேலை போறோம். ஃபேஷியல் எல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஃபேஷியல் பழகி முடிச்ச ஆக்களிங்கும் கிராமத்துக்கு கிராமம் ஊரு இருக்கணும். முன்னி பாத்தீங்கன்னா ஒரு மணமகளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு மட்டும்தான் அலங்கார பொருட்கள் கடையில வாங்குவோம். ஒரு புள்ள பெருசாயிட்டது பூ புனித நீராட்டு விழா அல்லது மணமகளுக்கு தான் வாங்குவோம். இப்ப சந்தைக்கு சந்தி மூளைக்கு மேல பார்லர் போட்டு இருக்கிறாங்க. சனமும் போய்கொண்டுதான் இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களுடைய கலாச்சாரம் பெண்களுடைய மைண்டுக்குள்ள வந்து அதைத்தான் திணிக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு உரியது இதுதான். என்ன செய்யுது? தையல் பழக வாரீங்களா? தையல் கிளாஸ் போட போறோம், குக்கிங் கிளாஸ் போடுறோம், குக்கிங் கைசிங் அது இதெல்லாம் இதுகளை தான் நாங்க இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெண்களால எல்லாம் முடியும் என்று நிரூபிச்ச ஒரு காலம் தான் நாங்கள் அந்த போராடின காலம். அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களாலும் ஆயுதம் தூக்க முடியும், எங்களாலும் ஆட்லரி அடிக்க முடியும், எங்களாலும் மோட்டார் படையணி ஒன்று நடத்த முடியும், எங்களாலும் கண்ணிவடி பிரிவு ஒன்று கொண்டு போக முடியும் என்று சொல்லி பெண்களே தலைமை தாங்கி உங்களுக்கு தெரியாத கடல் புலிகள் கரும்புலிகள் போய் வெடிக்கிற அந்த படகுகளை
வடிவமைச்சு அமைச்ச பெண்கள் தான் ஜாட் பொறுப்பாளர்கள். அவர்கள் தான் அந்த படகுகளை வடிவு செய்தது பெண்கள் தான். அதுக்குள்ள ஆண்கள் இல்லை. செய்து கொடுத்த படகுதான் ஆண்கள் கொண்டு போவாங்க. அந்த தொழிலுக்குள்ள இருந்தது பெண்கள். ஆனா அதே பெண்கள் என்ன செய்யணும்? மூங்கில் குழலில புட்ட வச்சா ருசியா இருக்குமா, அலுமினிய குழல்ல அவிச்சா ருசியா இருக்குமா, இல்ல நீத்துப்பட்டியிலே அவிக்கிறது லேசா இருக்குமா, இட்லி சட்டியில போட்டு வைக்கிறது வெகு சுவையா இருக்குமான்ற அந்த நிலையில கொண்டு விடுபட்டிருக்கேன். இப்ப இரண்டால் அவைகளுக்குரிய வாய்ப்புகள் வசதிகள் இனி அவைகளுக்கு அந்த தேவைகளும் இல்லை என்றாலும் இந்த வீடுகளுக்கு அடங்கி கிடந்து வாழணும் என்ற அந்த வீடுகளுக்குள்ள உள்ள வேலையை செய்கிறது தான் எங்களுக்குன்ற மாதிரி. இப்ப உத்தியோகம் பார்க்கிற ஒரு பொண்ணை கூட நீங்க எடுத்து கேட்டு பாருங்க. விடிக்கிழமை தனக்கு சமைச்சு, வீட்டுக்கு சமைச்சு, பிள்ளைகளுக்கு சமைச்சு, லஞ்ச் கட்டி கொடுத்து, தனக்குரிய காலை சாப்பாடு சமைச்சு கொண்டு அநேகமான ஆசிரியர்கள் வேலை செய்யற வழி ஊழியர்கள் போய் பாருங்க. அவங்களோட காலை சாப்பாடு மத்தியானம் இன்டர்வெல்ல தான் நடக்கும். 10 மணி இன்டர்வெல்ல தான் அவையோட காலை சாப்பாடு நடக்கும். தங்களோட சாப்பாடு தின்ன நேரம் இல்லாம சுருட்டி எடுத்தோண்டு ஓடி போய் அங்க வீட்டுல பள்ளிக்கூடத்துக்கு இன்டர்வெலுக்கு மணி அடிக்க பார்த்தா டீச்சர் மாதிரி ஒரு சுடுதன் கொஞ்சம் தேத்தனி குடிச்சு அந்த நின்ற நிலை விழுங்குறத பார்க்கலாம். போர் நடந்த காலத்துல இருந்த முன்னேற்றம், பெண்கள் வீட்டுக்கு வெளியால வந்து சுதந்திரமாக நடமாடியது, ஆண்களுக்கு நிகராக சரிசமமாக செயற்பட்டதெல்லாம் ஏன் போர் முடிஞ்சு 15 வருடத்துக்குள்ள இல்லாம போயிட்டு. அப்ப அந்த பெண்கள் போர்க்காலத்துல பெண்கள் சரிசமமாக இருந்ததுன்றது கட்டமைக்கப்பட்டது. அதுல உண்மையான விடுதலை அந்த நேரத்துல அடையப்பட இல்லையா? உண்மையான விடுதலை என்று நாங்கள் தேடிக்கொண்டு போன விடுதலை மண் விடுதலை. மண் விடுதலையோடு சேர்ந்துதான் பெண் விடுதலையும் பேணப்படுகிறது என்ற ஒரு செய்தி கிடந்ததுங்கள்ட்ட. அதை தவிர வேற எதுவும் இருக்க இல்லை. மண் விடுதலை தான் பெண் விடுதலையை தீர்மானிக்கிறது. பெண் விடுதலையோடு சேர்ந்துதான் மண் விடுதலையும் புறப்பட வேண்டும். ரெண்டும் ஒன்றுதான் என்று நாங்கள் போராட இறக்கி விடப்பட்டாலும் கூட அந்த காலத்திலும் அந்த பெண்களுக்கு முழுமையான உரிமை கிடைச்சதாண்டா இல்லை. இரண்டால் ராணுவ பிரிவுக்கான ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. தனித்து ஒருவரும் ஒரு இடமும் போய் ஒருவருடைய நின்று கதைக்க இயலாது. ஏனென்று சொன்னால் நான் ஒரு ரகசிய தகவலை வெளியில சொல்லலாம், அல்லது அங்கிருந்து ஒரு ரகசிய தகவலை உள்ளுக்கு கொண்டு வரலாம். ஆக அப்ப எனக்கு நான் என்ன செய்கிறேன் என்ன பேசுகிறேன் என்பதற்கு சான்றாக இன்னொருவரை அழைச்சு கொண்டு போகணும். 2 பேர் தான் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் கதைச்சு போட்டு வர போறோம், 2 முருங்கக்காய் வாங்க போறோம்னாலும் நாங்க 2 பேர் தான் போகணும். ஒரு ஆள் போக இயலாது. கடிதம் எழுதுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. கடிதம் எழுதினால் அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்த பிறகுதான் அது போடலாம். ஆனா கடித போக்குவரத்தே இல்லை எங்களுக்கு. எங்களோட காலத்திலும் மக்களுக்கு கூட கடித போக்குவரத்து இல்லை தான். ஆகவே அது இல்லை. அப்ப அந்த ராணுவ ரகசிய கோட்பாடுகளின்படி நாங்கள் தனிச்சு எங்கேயும் போகலாம இருந்ததே தவிர 2 பேராக இரவெல்லாம் திரிவோம். இரவிலையும் திரிவோம், பகலையும் திரிவோம். நாங்கள் மட்டுமல்ல, சாதாரண பெண்களும் தெரியலாம். ஏனென்றால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. எல்லா இடங்களிலும் பாதுகாப்புக்கு போராளிகளோ ஆரோ விழிப்பு குழுக்களோ மக்களோ பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அப்ப எந்த பெண்களுக்குமோ அல்ல எந்த ஆண்களுக்குமோ அல்ல எந்த பொருளுக்குமோ சேதம் பெறவில்லை. நாங்கள் அந்த நேரம் கட்டின ஆடு மேய்ஞ்சு முடிய பின்னேரம் போய் அவிட்டு கொண்டு வரக்கூடியதா இருந்தது. இன்னைக்கு மாடு மேய கட்டினோம்னு சொன்னா பின்னேரம் மாடு மேய கட்டி மேய்ஞ்சு திரும்பி வர வரைக்கும் நான் மாட்டோட நிக்க வேணும். இல்லையா அந்த மாடு கொண்டு போய் இறைச்சிக்கு வெட்டி போடுறாங்க. அப்ப திருட்டு அதிகரிச்சு போயிருக்கு, கொள்ளை அதிகரிச்சு போயிருக்குது. ஒரு வீட்டிலேயும் ஒரு தரம் நகை போடுற இல்ல, நகை போட்டா கூட வங்கியில கொண்டு வைக்கிறது ஒழிய வீட்டுல வைக்கிறது இல்லை. ஒரு கல்யாண வீட்டுல நகை போட்டா கொண்டு போய் அந்த வீடியோவை காட்டி கேட்கிறான், இதுல இருக்கிற நெக்லஸ் எங்க கள்ளட்டடி கேட்டு அடிச்சிருக்கிறான் ஒரு பொம்பளைக்கு, அந்த நகை களவெடுக்க போனவன். அப்ப ஏன் நாங்க சொல்றோம்னா பாதுகாப்பு கேள்விக்குறியா போச்சு. பாதுகாப்பு இல்லை. பெண்களுடைய உறுதிமொழியை பெண்கள் முன்னணியில நின்றது, பெண்கள் போராடினது, பெண்கள் ஆயுதம் ஏந்தினது எல்லாமே ஒரு தேவைக்கு. சொல்றேன், குமாரி ஜெயவர்த்தனா எழுதிய அந்த கட்டுரை 100க்கு 100. அதுல போராளிகள் என்னத்துக்கு போராளிகளுடைய பெண்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் சரியான ஒரு காரணத்தை எழுதியிருந்தார். ஆனா அந்த நேரம் நாங்கள் ஏதோ அது எங்கள்கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லை, நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம்னு சொல்லி பொதிச்சு பறந்து இங்க இருந்து மறுபறிக்கையும் விட்டவேதான் இல்லையாண்டு இல்லை. மறுபறிக்கை விட்டு இருந்தாலும் கூட அந்த போராட்டம் பண்றது எங்களுக்கு ஆள் தேவை ஒன்று இருந்ததால பெண்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆள் தேவை. நாங்கள் சமுதாயத்துக்கு சொல்லுவோமே பெண் விடுதலை என்றா என்னண்டு. சமுதாயம் என்பது ஒரு பறவையாக நாங்கள் வடிவமைத்தால் ஆணும் பெண்ணும் 2 சிறகுகள் போல, 2 சிறகுகளும் சம அளவில் எழும்பி அடிச்சாதான் சமுதாயம் மேல வரும். பறவை மேல போகும். 2 சிறகுகளில பெண் சிறகு விழுந்து கிடந்து ஆண் சிறகு மட்டும் அடிச்சு கொண்டிருந்தாலும் அந்த சமுதாயம் முன்னணிக்கு போகாது. இந்த 2 சிறகுகளும் அசைய வேணும் என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் சம அளவில் வலுவுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் வலிமையை பெற்றுக்கொண்டு வர வேணும். அது நாங்கள் உடல் வலுவை நான் சொல்ல இல்லை. எல்லா பெண்களும் சொல்லினோம் நாங்கள் எங்களுக்கு சம உரிமையை கேட்கணும்னா யுத்த காலத்துல சொல்லப்பட்டது தான். நானும் ஒரு பெரிய பாறையை பிரட்டி போட்டு இங்க வர நான் கல்லு பிரட்டிட்டு நான் அப்படியே சம உரிமை தான் என்று கேட்கலாமா? கேட்க கூடாது. ஏன்? பெண் தான், ஆண் தான். பெண்ணால ஒரு வயிற்றுல 10 கிலோ 10 ராத்தல் கணக்கு, நான் 3.5 4 கிலோ
பாரத்தை வாழ்நாள் முழுக்க நித்திரையிலும் உறக்கத்திலும் உறக்கம் இல்லாத நேரத்துல நடக்கும் போதும் சாப்பிடும் போதும் ஓடும் போதும் கையில இறக்கி வைக்காம அந்த சுமையை அவளால தூக்க முடியும். ஒரு ஆணினுடைய வயிற்றில ஒரு செங்கல்ல கட்டி போட்டு முழுக்க கொண்டு திரியாண்டு கேட்டு பாருங்க, வைப்பானாண்டு வச்சிருக்கப்பானாண்டு. அந்த வலிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அடுத்தது அண்ணன் போய் பிறந்தன் சந்தியில நின்று சுத்தி போட்டு வாரான்னுட்டு பொம்பளை பிள்ளைக்கு அவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமோ, நான் எக்கச்சி சந்தி வரைக்கும் போய் சுத்தி போட்டு வர போறேன்னு பொம்பளை பிள்ளை போறது அது விடுதலை அல்ல. அதுங்கிற சமுதாயத்துக்கான சீர்கேடு. ஏன் சொல்றேன்னு சொன்னால் முள்ளு சீலையில விழுந்தாலும் சீலை முள்ளில விழுந்தாலும் சேலைக்கு தான் சேதம். ஆனா அதே நேரம் ஆண் பிறந்த சந்தியில போய் சுத்தி சமூக சீரழிவு செய்யறதும் அதே மாதிரி நானும் செய்யணும்னு கேட்கறதும் பிழையா இருந்தாலும் அது சமூக சீர்கேடு அல்ல. இப்ப ஆம்பளை பிள்ளை சமூக சீர்கேடு அல்ல. அவர் போய் சுத்தி போடுவார். அதுவும் இப்ப பாருங்க, காரணம் இல்லாம ஒரு பொம்பளை பொடியன், காரணம் இல்லாம ஒரு பொடியன் போய் சந்தியில கொஞ்ச நேரம் நிக்கிறது ஆபத்து. அது பெற்றார் கவனிக்க வேணும். ஏனென்றால் இப்ப போதை பொருள் நடமாட்டம் அதிகம். இங்க காரணம் இல்லாம எவரும் எந்த இடத்துல நிக்க கூடாது. இந்த நேரம் ஆணாயிரு பெண்ணாயிரு. அவன் மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் நின்றுட்டு நான் பனங்காய் மரத்துல ஏறி பனங்காயறது விடுதலை இல்லை. தங்களோட பிள்ளைகள் முன்னுக்கு வரணும். எந்த ஒரு தன் வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு உப்பு கட்டிக்க விடாம வச்சிருக்கணும் பெண்ஜாதி என்று சொல்ற ஒரு ஆம்பளை தன்னுடைய மகளை ஒலிம்பிக்ல விளையாட போகணும்னு ஆசைப்படுவான். தன்னை கட்டி கொண்டு வந்த தன்னை மனசி அடுத்த வீட்டுக்கு விட மாட்டான். ஏன்னு சொன்னா அது மரியாதையா. ஏன் அடுத்த வீட்டுக்கு போவான்? அங்க என்ன அலுவல் உனக்கு? அங்காலேன்னு போற அதுக்கு என்னது அலுவல்? அங்க ஒரு இடம் போகக்கூடாது, வீட்டுக்கு இரு ரெண்டு தன்னை மனசிய வச்சிருப்பாரு. ஆனா தன்னை மகளை சொல்லுவார், அடியே இதை விடாது அடி ஸ்டேட் வச்சுல ஃபர்ஸ்ட்ல வந்து அங்க ஒலிம்பிக்கு போகணும். நீங்கள் ஒலிம்பிக்கு அது மகள் ஆணாதிக்க மனப்பாங்கன்னு பாக்குறீங்களா அல்லது தந்தை என்ற பாசம் அதனால மகள் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு? அதை நினைக்கிறீங்க? ஆணாதிக்கம் என்ற சொல்லு ஆண்மை என்றதுக்கு சரியான விளக்கம் ஆளுமை. ஆளுமையை நாங்கள் அதை சரிவர கொண்டு கூட்டி பிரிச்சதுனால் ஆண்மை என்பது ஆளுமை தான். அந்த ஆண்மை ஆண் ஆதிக்கம் தனியா ஆண்கள்கிட்ட இல்லை, பெண்கள்கிட்டையும் ஆணாதிக்க குணம் இருக்கு. கூடுதலாக பெண்களை அடக்குறவை யார்? ஆம்பளைகளா? நான் நடந்து போனா என் அம்மா போய் காந்தாரி தோடிக்கோள் ஒடிக்கை அதிர நடக்காதே அடி மெல்ல சிரிக்கடி அப்படி ஏனடி உப்பிடிச்சிருக்கிற எனக்கு போயிட்டு விடும். ஆனா அங்கடைய கொடுப்புக்குள்ள சிரிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு கவனிக்காம போடுவார். அதை கவனிக்காம போடுவார். ஏன்? அது அவற்ற மனசி அவ அடுத்த வீட்டுக்கும் போக விட இல்லையா? அவர் நான் அவற்ற மகள். அச்சப்படாதே எதுக்கு வாங்காதே, கேட்க வேண்டியதை கேட்ட இடத்துல கேள். என்ன சொல்வாரு அங்க கிராமிய வழக்கில் சொன்னா தாயோட புரியனா இருந்தாலும் நெத்திக்கு நேரங்கள் விளங்குதான் உங்களுக்கு யாரண்டு அப்படித்தான் சொல்றேன். அப்படித்தான் நான் விளக்கப்பட்டேன். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால் எந்த ஒரு இனம் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருக்குதோ அந்த ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருக்கிற அந்த இனம் தன்னுடைய விடுதலையை பற்றி சிந்திக்காத வரைக்கும் விடுதலை இல்லை. அவை சிந்திக்கணும். நாங்கள் விடுதலை ஆகணும், எங்களுக்கு என்னது கிடைக்கணும், அவை சிந்திக்கணும். சிந்திக்கிறது மட்டுமில்ல, அதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் உருவாக்கும். சமுதாயம் எங்க சமுதாயத்தை நாங்க மாத்தலாது சமுதாயம் அப்படித்தான் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த சமுதாயத்துலதான் இன்றைக்கு இவ்வளவு எரிபொருள் நாசமா போக கேஸ் அடுப்புல சமைக்குது பொண்டுகள். கல் இருக்குது, குளம் நிறைய தண்ணி இருக்குது, ஆனால் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு உடுப்பு துவைக்கிறோம். அன்றாடம் சமைக்கிறதுக்கு அடுப்பு இருக்குது, நெருப்பு இருக்குது, வீட்டுல 4 பொம்பளைகளும் இருக்கிறோம். ஆனால் புரிச்ச வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு சமைச்சு 4 நாளைக்கு சுட வச்சு தின்னுறோம். சமுதாயத்தை மாத்தலாதுன்னு சொல்றோம். என்ன ஏன் மாத்தலாது? சமுதாயம் மாறாமல இதெல்லாம் மாறினது. பொது பிரச்சனை தானே இது. பெண்களுக்கே உரிய பிரத்யேக பிரச்சனை என்று எடுக்க முடியாது. பெண்களும் சமுதாயத்துல ஒரு பங்காளரா இருக்கிறதால அவையிலும் அதுக்குள்ள சிக்கிக்கொண்டு எங்களுக்கு அம்மா ஒரு பிரச்சனை இருந்தது. பள்ளிக்கூடம் போய்க்கலையே எங்களுடைய அம்மா சொல்லுவான், மாத சுகையினம் வந்தா வெள்ளக்கவனோட என்னென்ன அந்த புள்ள ரோட்டால வாரது. ஆனபடியால் அது மாதிரி அசுமாத்தங்கள்னா அன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லையே. எங்களுக்கு 4 நாள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இல்லை. இப்ப விஸ்பர் சேஃப்ரி கேஃப்ரி என்றெல்லாம் வந்ததுக்கு பிறகு அப்ப என்ன விஷயம் எங்கள்கிட்ட இருந்தது? ஒன்றும் இல்லை. நாங்கள் பழைய சீலியலை கழிச்சு கட்டுறாங்க. பழைய சீலியலை கழிச்சு கட்டி போட்டு அதுகளை தோச்சு காய போட்டு ஆம்பளைகள் இந்த கண்ணில படாம எடுத்து அதை பத்திரப்படுத்தி பிறகு அடுத்த மாசம் பாவிச்சு இனி பாவிக்கலாம். இது இன்றைக்கு பாவிச்சு போட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு அடுத்த நாளைக்கு கொண்டு எடுக்கிறோம். அப்ப எங்களுக்கு இவ்வளவு வசதிகளை செய்து தந்துடுது விஞ்ஞானம். அந்த வசதி எங்களுக்கு இல்லாத காலத்திலேயே
நாங்க வயலுக்கு வேலை செய்ய இல்லையா? அந்த இதோட எங்கட புள்ளிகள் போராட இல்லையா? சேர்த்து பங்கர் ரெஞ்சுக்குள்ள அரை அளவுக்கு தண்ணி நிக்கும், அதுக்குள்ள நின்று துப்பாக்கி பிடிச்சு அடிக்க இல்லையா? மாதவ சூதகத்தோட அந்த பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்க இவ்வளவு மேட நிகழ்ச்சிகள் இல்ல, டான்ஸ் குரூப், விளையாட்டு போட்டிகள், ஓட்ட போட்டிகள், அது இதுகள் எல்லாம் செய்யற அந்த பிள்ளைகள் கொண்டும் பெற இல்லையா? முந்தி அந்த குமராயினா கோயிலுக்கு போயிடாது, குமராயிட்டா கோயிலுக்கு போயிடாது, கல்யாணம் வீட்டுக்கு போயிடாது, ஒரு புள்ள தாச்சி நிற மாசம் ஆகிட்டா கோயிலுக்கு போயிடலாம். கோயில் எது நடந்தா கோயிலுக்கு பெருசா தீட்டு கழிக்கணுமா, அதுக்காக கோயிலுக்கு போகப்படாது இருக்கேன். அதை எல்லாத்தையும் நாங்க மாத்திட்டோம். ஆனால் இன்னும் எங்களுடைய நிலைமையை நாங்க மாத்துறதுக்கு நாங்க தயாரா இல்ல. நாங்க எல்லாம் கொண்டு வராம திண்டு பார்ப்போம். சுய தொழில் செய்யற வல்லமை உள்ள பெண்கள், சுய தொழில் செய்து முன்னேறவர்களை பற்றி பத்திரிகைகள்ல கட்டுரைகள்ல நீங்க பாப்பீங்க. நான் நினைக்கிறேன், நீங்க மறந்துட்டீங்கள் என்று அவையில பாப்பீங்க. இன்னைக்கு ஒருவர் வந்து அது ஊறுகாய் பேக்கெட்டு, மிளகாய் பேக்கெட்டு, அது இதெல்லாம் அடிச்சு அவங்க லண்டனுக்கு அனுப்புறான், சுவிஸுக்கு அனுப்புறான், அந்த பெரிய வியாபாரம் நடக்குதாமாண்டு. அவன்கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருந்திருக்குது அந்த முதல் இது எடுக்கிறதுக்கு. எடுத்த பிறகு அவன் என்ன செய்வா, இன்னும் ஒரு 30 பேருடைய உழைப்பை தன்னுடைய உழைப்பாக்கித்தான் அவங்க முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறான். இந்த 30 பெண்களும் அந்த முதலாளிக்கு கீழே வேலை செய்யற இந்த தொழிலாளியும் ஒரு காலம் முன்னுக்கு வரையிலாது வரக்கூடாது. ஆனா இந்த முதலாளியாக இருக்கிறவர்கள் ஆணோ பெண்ணோ அவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அந்த தொழில் ரகசியத்தினுடைய மூலத்தை சொல்ல மாட்டேன், சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அடுத்தது தான் எங்க அந்த பொருளை அனுப்புறோம், அவனட்டி அந்த காசு வாங்குறோம்ன்ற விஷயமும் வந்து தொழிலாளிகளுக்கு தெரியாது. நாங்கள் அப்படி செய்தது இப்படி வந்துட்டோம், இப்படி செய்து அப்படி வந்துட்டோம் என்று சொல்லுவோமே ஒழிய அந்த தொழில் ரகசியங்களை வெளியில விடுறையில தமிழ் பெரியாரி மேற மாதிரி பெண் தொழில் முனைவர் மேல வைக்கிற இந்த குற்றச்சாட்டு அல்லது மனத்தாக்கல் என்று கூட சொல்லலாம். அதுக்காக இந்த பெண் தொழில் முனைவர்களா இருக்கிறவர்கள் தான் பதில் சொல்லணும். அவர்கள் தங்களுக்கு அவையிட்ட திறமை இருக்கு. நான் அவையெல்லாம் குறைச்சு மதிப்பிடாதேங்கோ. ஒரு மனிதனை மோட்டிவேஷன் பண்ணி தனக்கு கீழே நில்லன்னு வைக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு திறமை வேணும். ஆனால் அதை கிராம மட்டத்துல விஸ்தரிக்கிறதுக்கு அவை முயற்சி பண்றது இல்லை. எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இல்லை. அதுக்கு அவை தனியும் இந்த விஷயத்துல அவை ஒரு தனிநபர் தொழிலாக தொடங்கிய ஒரு தொழில கிராம மட்டத்துல விரிவுபடுத்தணும்னா அதுக்கு பின்னணியில வேற மற்றவர்களின் உதவி தேவை. ஏன்னா உதவி செய்யலாம் அல்லது செய்பவர்களுடைய இப்ப பொருளை செய்கிறவருடைய அந்த தொழில்நுட்பத்தை மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேணும். இப்ப நாங்கள் இது பயிற்சி கொடுக்கிறோம். நாங்க எங்கட ஊர்கள் எல்லாம் இப்ப அந்த பெண்களுக்கான வேலையை இருந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கணும். என்ன பயிற்சி கொடுத்திருக்கணும் பாத்தீங்கன்னா, சொன்ன பின்னல், குக்கிங், அது இது மாதிரி சாம்பிராணி குச்சி உருட்டுறதுக்கு சொல்லி கொடுத்திருக்கணும். மைண்ட்ல அந்த திறமை இருக்கிறபடியா அவன் முன்னுக்கு வரான்னு நாங்க சொல்லலாம். ஆனா அதே இங்க இந்த தானே அறிவுக்கு செய்த அந்த பிள்ளைக்கு வந்து அப்படி ஒரு ஆர்டர் எடுக்க முடியாம இருக்கு. இந்த பிரச்சனை உலக இருக்குதான். விளம்பரம் செய்யற திறமை எல்லாருக்கும் இருக்காது. உடல் உழைப்ப கொடுக்கிறவைக்கு அதை எப்படி விளம்பரப்படுத்தி தங்களை எப்படி விற்கிறது, தங்களை பொருளை எப்படி விற்கிறது தெரியாம இருக்கும். அதுகளை அவைக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது அவைகளும் தங்களை வளர்த்துக் கொள்றதுக்கு முயற்சி எடுக்கணும். மற்ற கற்றுக் கொடுக்கிற ஏற்பாடுகளையும் நாங்க பொது சேவையிலையும் நாங்கள் வந்து எங்கட சமுதாயம் இப்ப போர் நடந்து முடிஞ்ச பிறகு இருக்கிற இந்த சமுதாயம் வந்து உதவி வழங்குபவர்களால கூடுமான வரையில பிளைண்ட் ஆக்கப்பட்டுட்டு நான் நிச்சயமா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் போய்க்கல, அம்மா எனக்கு இதெல்லாம் செய்யலாம கிடக்கு, இப்படி கஷ்டமா கிடந்தது, நான் ஒன்றும் செய்யலாம இருந்தேன் அப்படி என்று சொல்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதவி வழங்குவர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து, பிள்ளை நீ இப்போதைக்கு இந்த செலவெல்லாத்தையும் பாரு, நான் உங்களுக்கு ஒரு கோழிக்கூடு போட்டு தரலாம், அதை நீங்கள் வளர்க்கலாம் தானே, அப்படி இப்படி என்று சொல்லி அவக்கும் சொல்லிட்டு அதுக்கான திட்ட வரைவையும் போட்டு கொடுத்துட்டு, அவ ஏற்கனவே ஒரு கோழி பண்ணையில வேலை செய்த பிள்ளைன்றபடியே தான் நான் அவருக்கு அந்த திட்டத்தை கொடுத்து போட்டு எல்லாம் முடிச்சு போட்டு பார்த்தா 2 பிள்ளைய பள்ளிக்கூடம் கொண்டு விடுறதுக்கு அவட்ட இருந்தது சைக்கிள். நான் 4 பிள்ளைய சைக்கிள் ஒன்னே பள்ளிக்கூடம் விட்டு இருக்கிறேன். 4 பிள்ளைய பள்ளிக்கூடம் விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிட்டு கூலி வேலையால வந்து பின்னேறவனுக்கு போய் ஜாமான் வாங்கி வந்திருக்கான். கால்நடையாகவே நான் வேலை செய்த ஆள் தான், கூலி வேலை செய்த ஆள் தான். ஆனா அந்த பிள்ளை எனக்கு சொல்றாள் 2 பிள்ளைய 1.5 மைல் தூரத்துல உள்ள பாடசாலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஏழாமை இருக்கண்டு லீசிங்ல மோட்டார் சைக்கிள் எடுத்தாவான். லீசிங்ன்ற சாமான கேட்டாலே எனக்கு இதுக்குள்ளால ஐயங்காட்சி ஊத்துன மாதிரி இருக்கும். நீங்கள் சேமிச்சு போட்டு செய்யுங்க. சேமிப்பு கொஞ்சம் 10,000 5,000 சேமிச்சு ஒரு தொகையை சேமிச்சு போட்டு அந்த சேமிப்புல இருந்து சரி செகண்ட் ஹேண்ட் ஒண்ணு வாங்க, 50-60க்கு வாங்கலாமே. இப்ப செகண்ட் ஹேண்டா வாங்குறேன்னா வாங்கலாமே, வாங்கி ஒரு மெல்ல திருத்தி ஓடலாம் தானே. அப்படியான அந்த கதையில என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவியல் வந்து கொஞ்சம்
பழைய போராளி குடும்பம். அவனை இவனை கேட்டான், வெளியில உள்ளவன் நம்பர் எதுவும் எடுத்தா அறிவிச்சா அவன் அனுப்புவான் காசு அங்கே இருந்து. ஐயோ ஒரு போராளி குடும்பம், எனக்கு தெரிஞ்ச போராளி இந்தியா அம்மா கஷ்டம்னு சொல்லி எழுதி இருக்கிறா. என்ன செய்யறான் அவன் அங்க பணிக்கப்படுற பாடு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். 5 மணிக்கு நாங்கள் போற விளக்க முடியாத நேரம் அவனும் வேலைக்கு போறாங்க. வாயால கதைக்க வாய்க்கால மூக்கால் ஆவி வரக்குது. அவன் நின்று கதைச்சு கொண்டிருக்க அவன் வேலைக்கு போறான். வேலை செய்து போட்டு நேரத்துக்கு வரானா இல்ல. 1 மணித்தியாலும் கூட 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் நின்று செய்தால் இன்னும் கொஞ்சம் கூட உழைக்கலாமே என்று சொல்லி நின்று வேலை செய்து போட்டு இரவு 8 மணிக்கு பிறகு வரான். ஏன்னா அப்படி வேலை செய்கிறீர்கள்? வேலை செய்யறவனுக்கும் உங்களை வேலை வாங்குறவனுக்கும் அறிவில்லையான்னு சொல்லி நான் கேட்க சொன்னா இல்ல, நாங்கள் செல்ஃப் எம்ப்ளாயிஸ், நாங்க அப்படித்தான் செய்வோம், செய்தா தான் எங்களுக்கு காசு வரும். அப்படி ஒருவன் உழைக்க அந்த உழைப்பை இங்க இருந்து நீங்கள் சுண்டி விட்டு வாங்கி நீங்க சொகுசு பண்ண, அப்ப இந்த சமுதாயம் எங்க போய்கொண்டிருக்குன்னு சொல்லுங்க. அப்போ மகளிராக நினைத்து நாங்கள் முன்னோரணும். அது மகளிராக இருக்கட்டும் அல்லது மகனாராக இருக்கட்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை அபிவிருத்தி செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை கௌரவமான பிள்ளைகளாக வளர்க்கணும் என்ற அந்த எண்ணப்பாடு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்தால் அந்த பெண்கள் என்ன செய்தும் முன்னுக்கு வருவினோம். அதை விட இப்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொருள் வீட்டுல சமையலுக்கு இல்லையான்னு கேட்க போறதே ஒரு கௌரவ குறைவா நினைச்ச காலம் இருந்தது. ஆனா இப்ப விழாக்கள்கிட்ட உதவி எடுக்கிறது அங்க தன்னோட உரிமையா பாக்குற ஒரு மனப்பாங்கு வந்துட்டது. அந்த உரிமைன்னு சொல்லினம் இல்லையா? அவை சொல்லினம் தங்க அவை போற சாட்டி தானே அங்கே அகதியா போய் சேர்ந்தவே. எங்கட புருஷன் மாதிரி செத்தபடியா தானே அவைக்கு அந்த அகதி அந்த தங்க கிடைச்சது. அப்ப அவன் தரத்தானே வேணும். அவையும் போராட்டத்துல இருந்தவே தானே கேக்குது. மனது என்னோட கேக்குது. அப்படி நான் என்னமா அவனுக்கும் பொட்டில் பிள்ளை இருக்கு இல்லோ. அதுல 2 பக்கம் இருக்குதானம்மா. நீங்க ஆதங்கப்படுறது சரி, இன்னொரு பக்கம் அவை சொல்லு அப்படி பாதிக்கிறதும் தவறா இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த இயக்கம் இருக்குது. சில நிறுவனங்கள் கல்வி வசதி செய்யணும், சில நிறுவனங்களால கல்வி வசதி செய்து கொடுக்கணும். உண்மையில பாராட்டத்தக்க உதவி என்றால் அதுதான். ஏன் நீங்க கோழியை வாங்கி கொடுங்க களவு போச்சேன்னு சொல்லுவினோம், மாட்டை வாங்கி கொடுங்க கள்ளம் கொண்டு போட்டான்னு சொல்லுவினோம், அல்லது செத்து போச்சேன்னு சொல்லலாம். ஆனா நீங்க கொடுக்குற கல்வியை எக்காலம் கொண்டும் எங்கள்கிட்ட தரையில் என்று சொல்ல முடியாது. கல்வி குறையாது, ஆனா அந்த கல்வியை வச்சுக்கொண்டு எதுவும் செய்யலாம். இப்ப சமீப காலமாக நாங்க கேள்விப்படுறோம், யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சியில 15 வயது 16-17 வயது சிறுமிகள் பாலியல் தொழில ஈடுபட்டு போலீசால கைது செய்யப்பட்டிருக்காங்க. விபச்சார தொழில் சரியான கவலையான ஒரு செய்தி. சிறுவர் துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, இந்த போருக்கு பிறகு வார செய்திகளை பார்க்க பாலியல் கொடுமைகள், வீட்டு வன்முறைகள் எல்லாம் வடக்கு கிழக்குல கூடி. ஆனா எல்லாத்துக்கும் விடவும் கஷ்டமானது இந்த 15 வயது பிள்ளை, 16 வயது 17 வயது பிள்ளைகளை இந்த பாலியல் தொழில ஈடுபடுத்துறது. இதுக்கு பின்னணியில யார் இருந்து செயல்படுறார்கள்? எப்படி திடீரென்று இது நடக்குதா அல்லது ஏற்கனவே இது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறதா? இது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைகளின் தாய் ஒன்றில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்திருப்பா, அல்லது தகப்பன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் தாய் இங்க தவறு நடந்திருப்பா. அந்த மாதிரியான வீடுகள்ல இருந்து கூடுதலாக பிள்ளைகள் வெளியேறி தங்கடப்பாட்டுல திரிகிற சந்தர்ப்பம் இருக்கு. சில வீடுகள்ல உண்மையிலேயே தாய் தகப்பன் 2 பேருமே இழந்திருக்குங்களா. அந்த பிள்ளைகள் இழந்திருக்கிற பிள்ளைகளை என்ன செய்ய போயணும்னு சொல்லி சொன்னா, அக்கா வீட்டுக்காரரோ தங்கச்சி வீட்டுக்காரரோ ஒரு கணக்குல பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த பிள்ளைகளுக்கு அங்க ஒரு 2ஆந்தர பிரசைக்கான உரிமை தான் கொடுத்து கொண்டிருக்கு. அந்த பிள்ளை தானாகவே வெடிச்சு கிளம்பிடும். நமக்குரியதை நாம சரினா என்னன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் அடையாளம் காணப்பட்டு முதலே நாங்கள் அவையில இல்லத்துல எங்கேயாவது கோமில சேர்த்திருக்கணும். நாங்க சேர்க்க விட்டுட்டோம். அடுத்தது சில பிள்ளைகள் சின்ன வயசுலயே தீய பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. ஆறால அங்கே உள்ள உறவினர்களால. எப்பயும் நீங்க பாருங்க, இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்குள்ள அந்த சிறுவர்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது வீடுகள்ல தான் கூட. ஹோம் வயலன்ஸ் தான் கூட இருக்கும். அதே போல வீட்டு வன்முறைகளை பொறுத்தவரையில பெண்கள் வீட்டு வன்முறையாக எதிர்கொள்றது இல்ல. இன்றைக்கு இந்த குடிச்சு போட்டு இவ்வளவு அடிச்சாலும் முடிய அவனுக்கு முட்டை கோப்பி போட்டு கொடுக்குற பொம்பளைகள் தான் இருக்கணும். அது ஒரு விரிவாக பேச வேண்டிய ஒரு தளம். நீங்க அநேகமா பாருங்க, அடிச்சு உதச்சு கண்ட மாதிரி கேவலமான கேள்விகள் கேட்டு மிதிக்கிறவனுக்கு வாய்க்கிறவள் பதிவிரதையா இருப்பாள். அவளான விட்டு போகவும் மாட்டாள்.
அடி வாங்க அழுவாள், எல்லாருக்கும் சொல்லி முறப்படுவாள். அடி விட்டுட்டுனாலும் மாவன் அடி கேட்டா வர மாட்டாள், அவனை விட்டுட்டு வர மாட்டாள். புருஷன் அடிச்சு மண்டை உடைஞ்சு 7 தையல் கொண்டே போட்டவளுக்கு 4 பிள்ளைகளுக்கு. அப்ப நான் போய் கேட்கிறேன், வா தலைவடிச்சு போச்சல்லோ, காயம் இல்லோ, ஏனடி நீ பொலிசு வந்து பொலிசு வருவான் தானே, காயமண்டா ஆஸ்பத்திரிக்கு வந்து பொலிசு வந்து கேட்க, நான் வீட்டுக்கு மேலாலே அவசரமா ஓடைக்குள்ள வீட்டுல நீட்டி கொண்டு இருந்த தடி இடிச்சு போட்டுதான். அப்ப நீ பிடிச்சு கொடுத்துருக்கலாம் தானே, நீ ஒவ்வொரு நாளும் அடிபட்டு சாகுறேன், ஏந்தி அவனை பிடிச்சி 2 நாளைக்கு உள்ளுக்கு வச்சிருந்த அவன் திருந்தி இருப்பான் தானே, பிடிச்சு கொடுத்துருக்கலாம் தானே என்று கேட்க அவர் சொல்றாள், அக்கா நானும் பாட்டில புள்ளிகள்னாலும் வீட்டுல அந்த ஆளையும் பிடிச்சி பொலிசு கொடுத்தா 4 புள்ளிகளும் எங்கேயக்கா போடுறதாண்டு. ஏன்னா இப்ப பக்கத்துல உள்ள உதவி செய்ய மாட்டோம், அப்படி ஒரு கட்டமைப்பு இப்ப இல்லையோ அம்மா அந்த கட்டமைப்பு எங்கேயுமே இல்ல, எங்கேயுமே அந்த கட்டமைப்பு இல்ல. இருந்தாலும் இன்னும் ஒரு கட்டைக்கு அங்கால இருக்கிறவங்க ஒருவர் வந்து அங்க நிக்கலாமே ஒழிய அக்கம் பக்கத்து வீடுகள்ல அந்த மாதிரியான உறவு பேணப்பட இல்லை இங்க. ஏன்னு சொன்னா அவை சண்டையை நடுக்க பார்த்து கொண்டு இருக்கிறவே, உளையன் பிடிச்சு கொடுக்க எல்லாம் உங்களுக்கு காணாது போட்டும் என்றுதான் நடக்கும். கையை அடிச்சு முறிஞ்சு போட்டான், கை முறிஞ்சிட்டு அந்த பொம்பளை இப்ப கிட்டடியிலான்னு சேர்த்திருக்கிறாள், கை முறிஞ்சு போச்சு, பிடிச்சவங்களை மருந்து கட்டி கொண்டு வந்துட்டான். நான் போறேன், எனக்கு பெண்கள் சிறுவர்கள் சீர்திருத்த பிரிவால அந்த பெண்கள் வன்முறைகளை கேட்கறதுக்கான அனுமதியா போலீஸ் தந்திருந்தது. என்னட்ட எனக்கு ஐசி கார்டு இருக்கு என்னட்ட. அப்ப அந்த கார்டை வச்சுக்கொண்டு நான் போறோம், அவளை போய் முறைப்பாடு ஒன்று கொடுக்க இல்லையே, இந்த கை முறிஞ்சு வச்சுட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனா பிரச்சனை என்று முறிவு தருவி வைத்தியம் பார்க்குற இடத்துல கொண்டே நாட்டு வைத்தியம் மருந்து கட்டி கொண்டு வந்திருக்கிறான். நான் போறேன், காலமடைக்கு போட்டுக்கொண்டு சிறக்கரைக்கிறேன் ரம்மியில புருஷன்காரன், பெண்ஜாதி வீட்டுக்குள்ள இருக்கிறாள் குந்தி கொண்டு. அப்ப கேட்டேன், ஏன் அவனை விட்டுட்டு வந்தனே இப்படியா புலிசில பிடிச்சு கொடுக்காம என்னத்துக்கு விட்டு கொடுக்குறான்னு சொல்ல, இப்படி எனக்கு சொல்றாள், அக்கா சத்தம் போட்டு கதையாதேக்கா பாவமாக்கா, கொண்டு போய் தன்னை மருந்து கட்டி கொண்டு வரும் நான் எந்த கடியும் உண்ட கையால சாப்பிட போறேன் அழுகுதக்கா. என்ன சொல்ற இவளுக்கு எங்க போய் 20 அடி வாங்கி கொடுக்கறது நாங்கள். நான் இந்த சிறுமிகளை இந்த விபச்சாரத்துல ஈடுபடுத்துறது சம்பந்தமா உங்களால என்ன காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? இது ஒரு சின்ன பிரச்சனையா? இது சிறுவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறதுக்கோ அல்லது செக்சுவல் ரீதியாக நடத்தப்படுகிறதுக்கோ அந்த சிறுமிகள் போனதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் ஆராய்ஞ்சால் அவர்கள் இன்னும் சின்ன வயசுல வேறு ஆக்களால பயன்படுத்தப்பட்டிருப்பினர். அந்த பயன்படுத்தப்பட்ட காலப்பகுதியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுவை அவர்களாகவே போவார்கள். சில பேர் தொழில் ஆக்குறதுக்காக கொண்டு போறாங்க, பிடிக்காத இதை சொல்லி மயக்கி கொண்டு போவாங்க, சொல்லுவாங்களே எந்த பேர் வெளியால வரப்படாது அப்படி என்று. இந்த குற்ற செயல்கள் எல்லாம் நாங்கள் தப்போம்னா பாடசாலைக்கு செல்லாம நிக்கிற சிறுவர்கள் கவனிக்கப்பட வேணும். கண்டிப்பா பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் ஆகணும், என் வீட்டுல வச்சிருக்கிறீர்கள் என்று சொல்லி அது கேட்டு அனுப்புறதுக்கான ஒரு அமைப்பு அல்லது சட்டம் வர வேணும். பாடசாலைக்கு செல்லாம பிள்ளைகள் இருக்கப்படாது. சட்ட சீர்திருத்தங்கள் மூலமா அது இந்த மகளிர் அமைப்புகள் முன்னணிகள் இருக்குதானே இவருக்கா கதைக்க வேணும். அதுவும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைகள் இத்தனை வயசு வரைக்கும் கண்டிப்பாக படிச்சே ஆக வேணும். பாடசாலையில பாலியல் கல்வி கொடுத்தே ஆகணும், ஒன்றும் இல்லை. ஆனா நாங்கள் பாக்குற அளவுக்கு இலங்கையில தென்பகுதியிலும் சரி வடகிழக்குல இயக்குற மகளிர் அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் எல்லாம் முக்கியமான பொம்பளையர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது மாதிரி தெரியல. இது அப்படி இல்லையா, இந்த மே தினம் தொழிலாளர்கள் தினம் தான் பேச்சு. இப்ப மே தினம் அரசியலாளர்கள் தினமாகத்தான் போகுது, அரசியல்வாதிகளின் தினம் தான் அது. அதே போல இந்த பெண்கள் தினமும் நாங்கள் அப்படி திறந்து விட்டோம்னு சொன்னா அதுவும் அரசியல் தினமா போகுது. இப்ப இந்த பெண் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்து இப்ப இருக்கிற அரசாங்கங்களோடு என்றாலும் வாதாடி கண்டிப்பாக பெண் பிள்ளைகள் இத்தனை வயது வரைக்கும் பாடசாலைக்கு போயே ஆக வேணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதும் இல்லாமல் அந்த பெண் குழந்தைகளுக்கான ஒழுக்க கல்வி கட்டாயம் வேணும். பெண் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்றேன். கட்டாயம் பெண் கல்வி இப்ப இருக்குதான், பெண் கல்வி இருக்குது. ஆனா பாடசாலைக்கு செல்லாத பிள்ளைகள் கவனிக்கப்பட வேணும். பாடசாலைக்கு செல்லாம வச்சிருக்க இல்லாதன்றதை சட்டமாக்குவோம். மேற்கு நாடுகள்ல இப்ப ஜெர்மனியோ ஐரோப்பாவோ அமெரிக்காவிலயோ 14 ஆக குறைஞ்சது 14 வயது வரையுமாவது பாடசாலை கல்வி என்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பிள்ளையர் பள்ளிக்கூடம் பிடிச்சு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்கொண்டு போகும். வீட்டுல பெற்றோருக்கு பிரச்சனை வரும், அவைக்கு கிடைக்கிற உதவியல் நிறுத்தப்படும். அப்படியான ஒரு நிலைமைக்கு ஏற்பாட்டை இலங்கையில கொண்டு அதை தவிர வேற வழி இல்ல. பாடசாலைக்கு செல்ல வேணும்ன்றது கட்டாயமாக்கப்பட வேணும். இனி பாடசாலையிலையும் பெண்களுக்கு தனியா பிரத்யேகமான ஒழுக்க வகுப்புகள் வைக்கப்பட வேணும். இப்ப நாங்க படிச்ச காலத்துல சமய கல்வி இல்ல தெரியுமா? பாடசாலையில சமய கல்வி இல்ல. எங்களுக்கு முதலாவது பாடம் நல்லொழுக்கம். ஏன் சமூகம் பெண்களுக்கு மட்டும் ஒழுக்க கல்வி வைக்கணும் இல்ல, பெண்களுக்கு மட்டுமில்லை சேர்த்து வைக்கணும். நாங்கள் சமூக கல்வியில சமய கல்வி இல்லையென்று சொன்னாலும் கூட நாங்கள் பாவ புண்ணியத்துக்கு பயந்து நடந்த நாங்கள் அந்த நாளையில என்று சொன்னால் நல்வழி, மூதுரை, ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நாலடியார் இதுகள் தான் எங்களுக்கு அந்த பாட நேரம் படிப்பிக்கப்படுகிற பாடங்கள். அதுல முழுக்க சமூக
சமூகத்தினுடைய நிலையதான் படிப்பிக்கப்படும் அந்த செய்யுள்கள்ல. அப்படி படிச்சதாலதான் எங்களுக்கு இப்பவும் ஒரு ஒரு கெட்ட வேலை செய்வோம் என்ற மன உண்டல் இருக்கைகளே ஐயோ பாவம் உதால பிறகுங்களுக்கு என்ன வருமோ தெரியாது என்ற எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கு. குறிப்பாக பாவம் புண்ணியம் பண்றதுக்கு நாங்கள் அச்சப்பட்டோம். இப்ப அப்படி இல்லை. நான் நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல் தெரிய வைக்கணும். பலாயத்துல இருந்து உங்களுக்கு எதிராக உங்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு நீங்க குரல் கொடுக்கணும். யாரும் நாங்கள் வந்து பால்நிலை சமத்துவம், மற்றது பால்நிலை சமத்துவம், பெண்கள் தலைமத்துவம், பெண்களும் சட்டமும் என்ற பேர்ல இந்த நான் நினைக்கிறேன் வன்னி பகுதி முழுவதுக்கு நான் பட்டறை வச்சிருக்கிறேன். மாதர் சங்கங்களுக்கு பட்டறை நடத்தி இருக்கிறோம். இதுல நாங்கள் வந்து பெண்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு, நீங்கள் பாதிக்கப்பட்டால் அல்லது உங்களை ஒருவர் பயன்படுத்தினால் கொண்டால் நீங்கள் என்னென்ன முறையில போய் முறைப்பாடு கொடுக்கணும். முதல் ஒருவர் வந்து இன்ன ரீதியாக கெடுக்கப்பட்டால் ஒரு ஆடை கூட மாற்றக்கூடாது, அப்படியே போகணும். அதெல்லாம் கூட விளக்கமா நாங்க சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் அந்த இத சட்டத்திலே சொல்வார்கள் கவறுதல் என்று. அதை இதை காட்டி நான் ஒன்னு ராசாத்தி மாதிரி வச்சிருப்பேன் அப்படி இப்படி என்று பொம்பளை பிள்ளைகளோட தனியா நின்று கதைச்சு அவர்களை கவர்ந்து கடத்தி கொண்டு போறாங்க தானே. அவங்களைத்தான் ஒன்றும் செய்யலாம இருக்கு. இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு சார்பா நிற்கும். அது தொடர்பில் அவைக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதா? இப்ப வீட்டுல புருஷன் அடிக்கிறாருன்னா போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்காம இருக்கணும்னா அவை அரைவாசி ஒன்று குடும்பம் உடைஞ்சிடும் என்று பயம். மற்றது அடி அந்த ஆண் குடும்பத்தை உடையும் என்று பயப்படுறது இல்லை. பொருளாதார தன்னிறைவு இல்லாத குணம் உண்டு. யாரையும் விட்டுட்டு போனா யாரும் சோத்துக்கு தாரது. பொருளாதார தன்னிறைவு இல்லை. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து வேற விதமாக ஒரு கணவனுடைய தேவையா வச்சு இருக்கு. சரீர இதுக்கு தேவையா இருக்கு, அவருக்கு உடலுக்கு தேவை. அவையலால வழியில வரை நடக்க முடியாது. அப்ப அந்த கணவனை என்ன செய்தான் தன்னோட வச்சிருக்கணும். அது அப்படி ஒரு நிலை இருக்கு. நாங்க அந்த பக்கத்தால சிந்திக்கிற இல்ல. என்ன பொறுத்தவரையிலும் என்ன காரணம் கொண்டும் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுறத வீட்டு வன்முறையில மன ரீதியாகவோ உளவியல் ரீதியாக நாங்க நிப்பாட்டலாம். இப்ப பாருங்க, நாங்கள் வந்த எங்கட தொலைக்காட்சிகள், நாடகங்கள், மேடை நிகழ்ச்சிகளில பெண்ணை ஆண் அடித்த பெண்களை அடிக்கிற காட்சிகளை நிறுத்தணும் முதல். அதே இன்னுமே நிக்குது இல்ல. நாடகம் ஒன்று பண்ணுரிமை இப்ப மகளிர் நாளுக்கு நாடகம் போடணும்னா உடனே பஞ்சாரி அடிக்கிறதான் கொண்டு வருவான். அப்படி ஒரு காட்சியை தான் கொண்டு வருவான். ஆனால் பெண்களுக்கு கை நீட்ட கூடாது என்ற அந்த இதை வந்து அடியில இருந்து கொண்டு போகணும். ரீதியாக மனப்பாங்கு ரீதியாக மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க இன்றைய நாளில மகளிர் தினத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, உண்மையில பாடசாலை செல்ல வேண்டிய வயசுல வீட்டில இருக்கிற சிறுமிகளை கண்டிப்பாக பாடசாலைக்கு செல்ல வையுங்க. சில வீடுகளில அம்மா பெறுகிற அடுத்த குழந்தைய வளர்க்கிற தாயாக அவள் இருக்கிறாள். வீட்டிலே அம்மா செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிற பிள்ளை வந்து அம்மாவாகவே மாறுது. ஏதியா அந்த பிள்ளைகளுக்கான கல்வி வசதி மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய விளையாட்டு பருவத்தை கூட இழந்து போகுதுகள். கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைகள் இத்தனை வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போயே ஆகணும் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேணும். கொண்டு வரும் மட்டுமல்லாமல் அந்த நாங்கள் எங்கட காலத்துல இருந்தது போன்ற நல்லொழுக்கம் என்ற அந்த பாடம் வந்து ஒரு பாடப்பிறப்புக்கு வரும். நான் ஹீரோவா இருக்கணும்னா 10 பேரை வெட்ட தெரியணும், 10 பேரை அடிக்க தெரியணும். சமீபத்துல வந்த ஒரு படத்தை பற்றி சொன்ன புஷ்பா 2 நான் அந்த படம் பார்க்கல. அந்த படத்துக்கு கதையின்படி கதாநாயகன் வந்து கொள்ளை எல்லாம் செய்யற கடத்தல் செய்யற வரான். ஆனா அந்த படத்துல கொலை கடத்தல் கொள்ளை அடிக்கிறவன கதாநாயகனா காட்டியிருக்கான். அவரை பிடிக்க தெரிகிற போலீஸா வில்லனா காட்டியிருக்கான். பெண்களும் வந்து தங்களுக்கு எதிராக நடக்கின்ற துன்புறுத்தல்கள், சுரண்டல்கள், பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக வெளியில வந்து முறைப்பாடுகள் கொடுக்கணும். போலீஸ் நிலையங்கள்ல வெளியில வந்து முறைப்பாடு கொடுக்கிறவைகள் இருக்கணும். அது எப்ப கொடுக்கணும்னு சொன்னால் பக்கத்து வீட்டிலே அல்லது தங்களுடைய அந்தரங்கமான தோழிகளோட கொடுத்து போட்டு நிப்பாட்டினம். அப்படி சொன்னதையும் சொல்லி போட்டு எனக்கு தெரிய ஒரு பிள்ளை இருக்கிறாள், அவர் சொன்னா ஐயோ நான் இதை சொன்னு பெருக்கு தெரிய கூட சொல்லி போடாதே, நான் இங்க வந்து இந்த கதை சேர்ந்து வெளியில சொல்லி போடாதே, அப்புறம் அந்த ஆள் இந்த காதலிய எத்துப்பட்டா அப்புறம் துளைஞ்சேன். அப்ப என்ன செய்யலாம்? பெண்களுக்கு விழிப்புணர்வு அடிப்படையில ஊட்டப்பட வேணும். விட்டு போட்டு நாங்கள் தொங்கல்ல வந்து நிக்கிறோம், நுனியில வந்து நின்று இனிமே அவைகளுக்கு அறிவுரை சொல்லல. இப்ப எனக்கு வந்து நீங்க புத்தி சொல்லி எனக்கு ஏறுமா? பெண்கள் தொடர்பான எழுத்துலாம் துவங்கினேன். இந்த வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறேன், இந்த வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஆனா நாங்க கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாங்க ஒரு மாற்றம் இப்ப கொண்டு வர இல்லாம இருந்தாலும் மாற்றத்தை நோக்கி சமுதாயத்தை நகர்த்துறீங்க. நீங்க உங்களோட கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் இன்னும் 10 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ அந்த மாற்றங்கள் நடந்துடும். பெண்கள் வெளியில வந்து தங்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற பெண்களுக்கு உதவுற ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் அதாவது அமைக்கணும், உருவாக்கணும். அதுதான் இப்ப
தெற்கிலேயோ வடக்கு கிழக்கிலேயோ இயங்கிக் கொண்டிருக்கிற பெண்கள் அமைப்புகள் இதய சுத்தியோட செய்ய முன்வரணும். சில பேர் சும்மா பிரபல்யத்துக்குத்தான். இல்ல சாதாரணமாக ஒரு ஒரு ஆண் தான் அந்த செய்த வேறவர் நான் நினைக்கிறேன் பாஸ்டரா இருக்கணும். மகளிரை ஒன்றுணர்த்தி சுய உதவி குழுக்கள் இந்தியாவில இயங்குறது போல இங்கேயும் அவர்களை சுய பொருளாதார குழு கொண்டு ஒரு 20 பெண்கள் 30 பெண்கள் சேர்ந்து தாங்களே கிடுகு பின்னியோ அல்லது தையல் செய்தோ தாங்களே சம்பாதிச்சு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நாளாந்தான் சேமிச்சு கொண்டு வந்து அது ஒரு தொகையான சேமிப்பாக மாத்திர மாதிரி பழகி இருந்தவர். அவைகளுக்கான தொழில் வாய்ப்புகள் எதுவும் கேட்டா கூட அந்த தொழில் வசதிகளுக்கான தேவையான மூலப்பொருட்களையும் எடுத்து கொடுத்திருந்தார். அந்த பெண்கள் அனைவருக்குமே நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவு முதல் முழங்காவில் வரைக்கும் இந்தியால மாங்குளம் முதல் இந்தியால ஆழியவள வரைக்கும் சகல மகளிர் சங்கத்துக்கும் நான் போய் அந்த பட்டறை நடத்தி இருக்கிறேன். பால் நிலை சமத்துவம், தமிழீழ பெண்களும் சட்டமும், பெண் தலைமைத்துவம். ஆனா இப்ப அந்த நிகழ்ச்சி இல்ல. இப்ப உள்ள தலைமுறைக்கு அது இல்ல. அது மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்கமைக்கணும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க? உலகம் ஒரு 6 பெரிய நிறுவனம், போரூட் நிறுவனமோ ஆக்ஸ்ஃபார்ம் நிறுவனமோ சேர்ந்துதானே அது செய்தது. அப்படி ஒரு நிறுவனம் இறங்கிச்சேன்டா நாங்களும் செய்யக்கூடிய வேலை செய்யலாம். நீங்க சொல்றது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி என்ன அப்ப நாங்க இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு யோசிக்கிறேன்.